எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்த மாதிரி கேட்கல. ஐ லவ் யூ, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு திருப்பி நீங்க நல்லா இருக்கீங்களான்னு என்னை கேட்ட முதல் பள்ளிக்கூட ஆண்டு விழா நிகழ்வு இதுதான். நான் ஒரு 20-30 ஆண்டு விழா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே என்னைய பார்த்த மாதிரியே இருக்கும் எல்லாரையும் பார்க்கிறப்போ. ஏன்னா வர்ற சிறப்பு விருந்தினர்களுக்கும் இங்க முன்னிருக்கையில அமர்ந்திருக்கிற ஊர் பெரியவர்களுக்கும் பங்கு தந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பார்ப்பதற்கு நல்ல பிள்ளைகள் மாதிரியே உட்கார்ந்து இருக்கிற ஆக சிறந்த சேட்டை பிடிச்ச பயல்களை என்னைய பார்க்கிற மாதிரியே இருக்கும். நான் ஒரு சிறப்பு உரைக்காக வந்தேன். பட்டிமன்றம்னு சொல்லி இங்க இருந்த அந்த அஜெண்டால இருந்தது, நிகழ்வு நிறையில இருந்தது. உடனே நான் அடுத்து பட்டிமன்றம் தான் போல, யாரு பண்ண போறாங்கன்னு திருப்பி யதார்த்தமா ஃபாதரை பார்த்தேன். ஃபாதர் நீங்க தான் பண்றீங்க அப்படின்னாங்க. என்ன ஃபாதர்? ஆமா நீங்க தான் பண்றீங்க. அப்ப நான் பேசுறது இதை முடிச்சுட்டு பேசிக்கங்க அப்படின்ட்டாங்க. இந்த பட்டிமன்றம் எப்படி ஆரம்பிச்சது? எனக்குன்னா நான் உங்களை மாதிரி பள்ளிக்கூடத்துல 9ஆம் வகுப்பு படிக்கும் போது மாவட்ட அளவுல பட்டிமன்றம் பேச போவோம். அப்ப ஐயா தமிழ் அறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள் மாதிரி பேச முயற்சி பண்ணி, வாங்கய்யா எல்லாருக்கும் வணக்கம், இப்படி லைட்டா மிமிக்லாம் பண்ணி மாவட்ட அளவுல போய் பரிசுலாம் வாங்குவோம். 8வது படிக்கிற குட்டி பையனா வேட்டி சட்டை துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு மற்ற பள்ளிக்கூடங்கள்லாம் பயமுறுத்தி ஏமாத்தி பரிசு வாங்கிட்டு வந்த வழக்கம். அப்படி ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த மேடை வரைக்கும் என்னுடைய பட்டிமன்ற நீட்டிப்பு வந்திருக்கு. அதே நேரத்தில் இந்த பட்டி மண்டபத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. நம்ம எல்லாரும் பெருமைப்பட்டுக்கணும். உலகத்திலே 2000க்கும் அதிகமான மொழிகள் இருக்கு, இந்தியாவிலே 200க்கும் அதிகமான மொழிகள் இருக்கு. ஆனா தமிழ் மொழியில மட்டும்தான் பட்டிமன்றம் என்கிற ஃபார்ம் இருக்கு. இந்த ஃபார்மட் தமிழ் மொழி தவிர வேற எதுலயுமே கிடையாது. நீங்க எல்லாரும் கிளாப் பண்ணலாம். சரி, என்ன பட்டிமன்றம் என்ன சிறப்பு? சரி, எவ்வளவோ கலைகள் இருக்குல்ல சார். ப்ளீஸ் சார், கைதட்டு சார், விட்டுருங்க சார். அங்கிருந்து சார், ஏய் தட்டாத கையை ஒடிச்சிடுவேன், இன்னைக்கு ஒரு நாள் ஆண்டு விழா சார், ப்ளீஸ் சார். சரி, ஏன் பட்டிமன்றம் சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மனிதர்களும் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒண்ணு தேவை. என்ன? உணவு, இருப்பிடம், உடை. இந்த அத்தியாவசியத்துக்கு அடுத்ததா அவங்களுக்கு தேவைப்படுறது நீதி. சமூக நீதிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது உலகம் முழுவதும் இருக்கிற. கைதட்டுறதுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் வாங்கி கொடுத்தேன். பக்கத்துல இருக்கிற தொடையை கிள்றதுக்கு, மண்ணெல்லி மண்டையில போடுறதுக்கு, முடிய பிடிச்சி இழுக்கிறதுக்கு, அப்புறம் உங்க சார் ஆக்ஷன்ல இறங்கிடுவாங்க, நான் பொறுப்பு கிடையாது. இந்த பேர் ஒரே ஒருத்தர் ஏன்னு கத்துனா எல்லாம் அமைதி ஆயிட்டாங்க, மட்டும் மாட்டிக்கான். இப்படித்தான் நடக்கும். தனியா கத்துனீங்கன்னா அவத்த எக்ஸாம். சரிங்களா? இந்த பட்டிமன்றம் இருக்குல்ல தம்பி, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிற வேற்றுமைகளை உடைச்சு எது நல்லதுன்னு கண்டுபிடிக்கிற முயற்சி இருக்குல்ல, அதுக்குதான் நீதிமன்றங்கள்லாம் இருக்கு. நீதிக்காக எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. இப்ப நீதிக்காக போராடுவதில் ரொம்ப முக்கியமான பங்கு என்ன தெரியுமா? இரு தரப்பும் இருக்கிற நியாயங்களை கேட்கிறது. உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு வைங்களேன், 2 பேர் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. ஒருத்தர் பாதிக்கப்பட்டவரா இருப்பாரு, இன்னொருத்தர் அந்த பாதிப்பை ஏற்படுத்தினவராத்தான் இருப்பாருன்னு வழக்க விசாரிக்கிறவருக்கு யாருக்கும் தெரியாது. 2 பேர்ல யார் வேணா பாதிக்கப்பட்டவரா இருக்கலாம், 2 பேர்ல யார் வேணா பாதிப்பை ஏற்படுத்தினவரா இருக்கலாம். ஆனா நீதி எப்ப கிடைக்கும்னா, இரு தரப்பு வாதங்களையும் விவாதிக்கும் போதுதான் கிடைக்கும். இந்த இரு தரப்பின் வாதங்களை விவாதிக்க வேண்டும் என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மொழி கடைபிடித்திருக்கிறது என்றால் அது தமிழ் மொழியை தவிர உலகத்தில் வேற எந்த மொழியுமே இல்லை. சங்க இலக்கியங்கள்லையும் சங்க இலக்கிய பாடல்கள்லையும் இந்த பட்டிமன்றம் காலந்தொட்டு நடந்ததுக்கான சான்றுகள் நம்ம கிட்ட இருக்கு. அது அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும். இந்த பாப்பா வந்த உடனே வேகமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஏன் படிச்சதெல்லாம் மனப்பாடம் பண்ணதெல்லாம் மறந்து போயிருக்கிறக்காக கிடையாது. அவங்களுக்கு நடுவுல ஒரு ஆளு சொல்லவே கிடையாது. திடீர்னு ஒருத்தரை கூட்டியாந்து அவட பேர் சொல்லி தலைப்பு ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு தம்பி. ஃபாதர் வந்தோடனே சொல்லிட்டாங்க, சமூக ஊடக தடை எங்கள் குழந்தைகளை காப்பாற்றுமா காப்பாற்றாதா. பொதுவா தலைப்பு கொடுக்கும் போது நாங்க என்ன பண்ணுவோம்னா, சமூக ஊடகம் மட்டும் தான் கொடுப்போம். அதுக்கு கீழே நல்லதா கெட்டதா,
இங்கே கொடுக்கும் போதே முடிவு விட்டாங்க, சமூக ஊடக தடை காப்பாற்றுமா காப்பாற்றாதா. சமூக ஊடகத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னுக்கு வந்த ஒரு ஆளை நடுவர்னு உட்கார வச்சுட்டு இது நல்லதா கெட்டதான்னு கேட்டா நான் பதில் சொல்ல முடியாது. இந்த பிள்ளைகளுடைய உரை அதுக்கு பதில் சொல்லும். நான் உரையில பேசுறதுக்காக அதை எழுதி வச்சிருந்தேன். பொதுவா பள்ளிக்கூட பசங்களுக்கு இந்த உலகம் பத்தி, சமூகம் பத்தி, வெளி உலக வாழ்க்கை பத்தின பெரிய புரிதல் இருக்காதுங்கிற ஒரு மூட நம்பிக்கை எல்லார்ட்டையும் இருக்கு. முக்கியமா ரூரல் ஏரியாஸ்ல, கடைக்கோடி பகுதிகளில் இருக்கிற, கிராமப்புற பகுதிகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த சமூகத்தில் நடக்கிற நிஜ வாழ்வின் யதார்த்தங்கள் தெரியாதுன்னு எல்லாரும் நம்புறாங்க. ஆனா 11வது 12வது படிக்கும் போதே இன்ன வரைக்கும் நாம் போகல. ஸ்ரீஹரிகோட்டால இருக்கிற இஸ்ரோ விமான தளத்துக்கு, ராக்கெட் ஏவுதளத்துக்கு போயிருக்கிற உங்களுக்கு போதுமான அளவு அறிவை இந்த பள்ளி வழங்கி இருக்கும் என்ற பெரிய நம்பிக்கையோடு இந்த அழுத்தமான தலைப்பை விவாதிக்க முதல்ல காப்பாற்றுமா சமூக ஊடக தடைன்னு பேசுறதுக்கு நீங்க நம்ம ஜீனத் ஜெர்சி காயத்ரி, இந்த பக்கம் காயத்ரின்னு ஒரு பேரை காணப்பா, 2வது இடத்துல இருக்கீங்க. கரெக்ட். முதல்ல பேசுறதுக்கு காயத்ரியை அன்போடு அழைக்கிறேன். ஒரு பெரிய அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு. திகட்டாத தேனே, செம்மொழியே, எம் சொற்களுக்கு சுவையூட்டும் அன்னை தமிழே, உம்மை வணங்குகிறேன். நேர்மையான தீர்ப்பளிக்கும் நடுவர் அவர்களுக்கும், கலங்கரை விளக்கமாக எங்களை வழிநடத்தி செல்லும் எங்கள் பள்ளி முதல்வர் தந்தை அவர்களுக்கும், அறிவில் சிறந்த ஆசிரியர்களுக்கும், வருங்கால மேடைகளுக்கும், இங்கு வீற்றிருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் மற்றும் எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பேச்சுக்கு என்றும் இல்லை வீழ்ச்சி, அந்த பேச்சே என் உயிர் மூச்சு. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அழைப்பு, இதோ கூறுகிறேன் எனது தலைப்பு. ஊடக தடை குழந்தைகளை காப்பாற்றும் என்ற தலைப்பில் வாதிட வந்துள்ளேன். மாண்புமிகு நடுவர் அவர்களே, இந்த நவீன உலகில் இன்று சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் போன்ற ஊடகங்களில் மூழ்கி கிடப்பதை நாம் பார்க்கவும் மற்றும் அறிந்து கொள்ளவும் முடிகிறது. இதனால் நேர இழப்பு, மனநல பாதிப்பு மற்றும் உடல்நல பாதிப்பிற்கு பலரும் உள்ளாகி உள்ளனர். எனவே ஊடக தடை செய்வதன் மூலம் குழந்தைகளின் எதிர்காலம் காப்பாற்றப்படுகிறது. நடுவர் அவர்களே, இன்னைக்கு நிறைய குழந்தைங்க படிக்கணும்னு சொல்லி பெற்றோர்கள்ட்ட இருந்து கைபேசி வாங்குறாங்க. ஆனா அவங்க எல்லாரும் படிக்கிறாங்களா அப்படின்றது இங்க யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு 10% குழந்தைங்க கூட படிக்கிறாங்களா அப்படின்றத சொல்றதுக்கு ஐயமா தான் இருக்கு. ஏன்னா படிக்கணும்ன்ற காரணத்தை சொல்லி கைபேசி வாங்கும் மாணவர்கள் ரீல்ஸ் பார்க்கறது, ஷார்ட்ஸ் பார்க்கறது மற்றும் வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, இது போன்ற செயல்களில் ஈடுபடுறாங்க நடுவர் அவர்களே. மேலும் அதற்கு அடிமையாகிறாங்க. சமூக வலைதளங்களை அதிகமாக பயன்படுத்துவதன் மூலம் குழந்தைகள் மனசோர்வுக்கு ஆளாகிறாங்க. சமூக வலைதளங்களை அதிகமாக பயன்படுத்துவதன் மூலம் குழந்தைகளின் கவனம் மற்றும் அவர்களின் கல்வி பாதிக்கப்படுது. இன்னைக்கு ஒரு பள்ளி குழந்தையை கூப்பிட்டு ஒரு ரைம் சொல்லு பாப்பா அப்படின்னு சொன்னா, பப்ஜி பப்ஜி கேம் பாப்பா, ட்ரெண்டிங் வேர்ல்டுல டாப்புப்பா, பின்னாடி போய் ஆமாப்பா சுட்டு தள்ளணும் அப்படின்னு பாடுது நடுவர்களே. இதுக்கெல்லாம் காரணம் இதுக்கெல்லாம் காரணம் குழந்தைங்க பயன்படுத்துற ஊடகம் தான். எனவே ஊடக தடை செய்வதன் மூலம் குழந்தைகளின் எதிர்காலம் மற்றும் உடல் நலம், மனநலம், காலவிரியம் இவை அனைத்தும் காப்பாற்றப்படுகிறது என்ற என் வாதத்தை ஆணித்தரமாக முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல கைத்தட்டு கொடுங்க காயத்ரி, ரொம்ப அழகா பேசுறேன். வீட்டில் அம்மா அப்பா கிட்ட செல்போன் வாங்கிட்டு போற பையன் எல்லாம் படிக்கிறாங்களா? எல்லாம் கேம்ஸ் தான் விளையாடுறாங்க. இது பேரண்ட்ஸுக்கும் தெரியும், தெரியாமலாம் கிடையாது. அவன் கொஞ்ச நேரம் நம்மளை தொல்லை ஒண்ணாம இருந்தா சரி அப்படின்ட்டு அவங்க. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப சுலபமாயிடுச்சுல. முன்னாடிலாம் நீங்க குழந்தைகளா இருக்கும்போது எப்படி தெரியல, நாங்க குழந்தையா இருக்கும் போதெல்லாம் அம்மா வந்து வேடிக்கை காட்டுவாங்க, நிலா காட்டுவாங்க, வேற ஏதாவது பூனை நாயின்னு தெரியறத காட்டி, சில நேரங்கள் அப்பாவை கூட காட்டி சோறு விட்டுவாங்க. ஏய் சாப்பிடுன்னு அப்பா கட்டிச்சிருவாரு அப்படின்னு. இப்போ எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணுதான் வீட்டுல, உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில
உருளைக்கிழங்கு எதுக்கு கத்திரிக்காய் கூடைக்கு போகுது? உருளைக்கிழங்கு கூடையில இருக்கணும், கத்திரிக்காய் இதுவே தப்பு. ஆனா பெற்றோர்கள் தங்கள் வேலையை சுலபமாக்கிறதுக்கு செல்போனை கொடுத்து பிள்ளைல அதுக்கு அடிமையாக்குகிற நோக்கம் இருக்குல்ல. அதுல வேற அந்த பொண்ணு சொல்லி செல்போனை பயன்படுத்துறா, எல்லாருக்கும் மனநலம் பாதிப்பு என்ன வேற திரும்பி பாக்குற பாப்பா எதுக்குன்னு தெரியுமா? நான் தெரியாம திரும்பிக்கிட்டேன், பரவாயில்ல. அந்த பாப்பாவை எதிர்த்து போராடணும். காப்பாற்றுறதா காப்பாத்துதுங்கிறாங்க யார? என்னையவா? சமூக ஊடகம் பிள்ளைலையா? இப்ப என்னையே காப்பாற்ற வேண்டிய சூழல்ல நடுவர் உட்கார்ந்துருக்கேன். யாழினி வாங்க, நல்ல கைதட்டலோட யாழினியை கூப்பிடுங்க. சமூக ஊடக தடை குழந்தைகளை காப்பாத்தாது அப்படின்னு பேச போறாங்க. கற்கண்டாக மாற்றியவளே, பூவாக இருந்த என்னை புயலாக மாற்றியவளே, முள்ளாக இருந்த என்னை மொட்டுவிட செய்தவளே, என் தமிழ் அன்னையே வணங்குகிறேன் உண்மையே. என் இங்கு வீற்றிருக்கும் அனைவரையும் இருகரம் குப்பி வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு சமூக ஊடகத்தடை குழந்தைகளை காப்பாற்றாது. ஊடகத்தடை என்பது ஊடகத்திற்கு மட்டும் தடை அல்ல, அது மக்களின் அறிவுக்கும் தடை. அப்பேற்பட்ட தடையை தகர்த்தெறிந்து பேச வந்துள்ளேன். ஊடகங்கள் குழந்தைகளின் அறிவை விரிவுபடுத்தும் வாய்ப்புகளை வழங்குகின்றன. ஆன்லைன் வகுப்புகள், கல்வி வீடியோக்கள், போட்டித் தேர்வு தகவல்கள் போன்றவை கற்றலை எளிதாக்குகின்றன. உலக செய்திகள் மற்றும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் போன்றவற்றை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஊடகம் உதவியாக இருக்கு. என் எதிரணியினர் சொன்னார்கள், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், பேஸ்புக் ஆகிய ஊடகங்கள் மூலம் குழந்தைகள் கெட்டு போகிறார்கள் என்று. ஏன் அந்த ஊடகத்திலேயே அறிவை வளர்க்கும் அறிவு ஆப், கூகுள் போன்ற அறிவை வளர்க்கும் ஊடகங்களும் உள்ளன. அதற்காக இன்ஸ்டா, ட்விட்டரை தவறு சொல்லவில்லை. அறிவோடு அளவோடு பயன்படுத்தினால் அவையும் நமக்கு பயன் தரும். விழுந்தாலும் எழுந்து நில், விண்மீனாய் ஜொலித்து நில். விழுந்தாலும் எழுந்து நில், விண்மீனாய் ஜொலித்து நில் என்று கூறுவார்கள். ஏன் அந்த விண்மீனை பற்றி அறியவும் தெரியவும் கூட ஊடகங்களை தானே பயன்படுத்துகிறோம் நடுவர்களே. இதனால் இந்தியாவில் ஏற்கனவே டிஜிட்டல் இடைவெளி அதிகம் உள்ளது. இத்தகைய தடைகள் வரும்போது குடும்பங்களின் குழந்தைகளின் கைபேசியை மட்டும் பிடுங்குவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. இது அவர்களின் முன்னேற்றத்தை பாதிக்கும் அல்லவா? நடுவர் அவர்களே, ஐயன் திருவள்ளுவர் வழி நின்று விளக்குகின்றேன் கேளுங்கள். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உழப்போல இல்லாகி தோன்றா கெடும். அளவில்லாத வாழ்க்கை சீரழிவை தரும். அதே போல அளவில்லாத ஊடக பயன்பாடுகள் தான் ஆபத்து. அதற்கு தான் கட்டுப்பாடு வேண்டும். அளவோடு பயன்படுத்தினால் அதுவும் நமக்கு நல்லது. ஆகையால் ஊடகம் நல்லதோ கெட்டதோ அல்ல, அறிவோடு நோக்கத்தோடு பெற்றோர் ஆசிரியர் வழிகாட்டுதலுடன் பயன்படுத்தினால் அது குழந்தைகளுக்கு வளர்ச்சியாகும். எனவே சமூக ஊடக தடை எங்கள் குழந்தைகளை காப்பாற்றாது என்ற கருத்தை முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல கை தட்டுங்க. யாழினி ரொம்ப அழகா. நான் தான் நடுவர் பண்ணி சொல்லிட்டாங்களாமா? உங்களுக்கும் சொல்லலையா? எனக்கு தான் சொல்லுத, பரவாயில்ல. நடுவர்களையும் திரும்பி பார்த்துக்கிறீங்களா? யார் சொல்லி கொடுத்த பாயிண்ட்? நீங்களாவா? அது பாருங்க, இந்த பிள்ளைகளுடைய இந்த சமயோகித புத்தியை எல்லாரும் கைதட்டணும். எல்லாரும் கைதட்டுங்க. இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுகளுக்கு சொல்லலையா நான் தான் நடுவர்னு? அது வந்த உடனே பார்த்துருக்கு, இவன் யாரா நடுவில் ஒருத்தன் பரிதாபமா உட்காந்துருக்கேன். சரி, பாயிண்ட் நடுவில் என்ன நடுவர் அவர்களே அப்படின்னு சொல்ல அழகு, வாழ்த்துகள். நியாயமா சில விஷயங்கள் சொல்றாங்கல்ல. சமூக ஊடகங்கிறது அதை தடை பண்ணிட்டீங்கன்னா அது வெறுமனே ஆபத்து தடை மட்டும் கிடையாது, அறிவு தடையும் கூட அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நியாயமான விஷயம். இன்னைக்கு உலக அளவுல the very free educational center where you can learn everything is YouTube and Instagram and also social media. நீங்க ₹1 செலவு இல்லாம எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்கான சிறந்த தளமாக இணையதளம் தான் இருக்குது. யாராலையும் மறுக்க முடியாது. இன்னைக்கு குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸ் வெளியாகும் போது நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்கள்ட்ட போய் பேட்டி காணும் போது, நான் இந்த கிளாஸும் போல எந்த கோச்சிங் போல வீட்டுல உட்கார்ந்து யூடியூப் பார்த்து படிச்சேன் பாஸ் ஆனேன்னு சொல்றாங்க. எல்லாரும் யூடியூப் பார்த்து படிச்சு பாஸ் ஆறது கிடையாது. அப்ப யூடியூப் நன்மையும் பயக்குதுன்னு சொல்லும் போது அதை எதிர்த்து போராடுவதற்காக ஜீனத் ஜெர்சி, நீ அதனமா போங்க அடிச்சு நொறுக்கு பேர்ல ஜெர்சியோட வராங்க. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும், தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். சமூக ஊடக தடை எங்கள் குழந்தைகளை காப்பாற்றும் என்ற தலைப்பில் நான் வாதிட வந்துள்ளேன்.
சமூக வலைதளங்களை அதிகமாக பயன்படுத்துவதன் மூலம் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல விரும்புவதில்லை. அதனால் அவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள். அன்றே வள்ளுவர் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று அழகாக கூறியிருக்கிறார். அதாவது எந்த ஒரு பொருளும் அது எந்த இயல்பாக தோன்றினாலும் அதன் வெளி தோற்றத்தை கண்டு மயங்காமல் அதன் உண்மையான கருத்தை ஆராய்ந்து அறிவதே உண்மையான அறிவு என்பது திருவள்ளுவர் கூறும் அறநெறியாகும். நடுவர் அவர்களே, 2013ஆம் ஆண்டு ரஷ்யாவில் ப்ளூ வேல் என்ற வீடியோ கேம் உருவாக்கப்பட்டது. அதை பயன்படுத்தியதனால் குழந்தைகள் இறந்துள்ளனர். அதனால் 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் நாள் எகிப்தில் அந்த வீடியோ கேம் தடை செய்யப்பட்டது. ஊடகம் சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டால் அது மாணவர்களின் அறிவை வளர்க்கும். அதேபோல் ஊடகம் நல்ல கல்விக்காக வழிவகுத்தால் அது காப்பாற்றுவதற்கு வழிவகுக்கும். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் வழியில் வந்த நடுவர் அவர்களே, நல்லதொரு தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று நம்பி எனது இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க நல்லா பேசினாதான் தீர்ப்பு கொடுப்பேன். நக்கீரர் சொந்தக்காரர் பெரிய பாலங்கள் உட்காருங்க. நல்லா பேசினாங்க. ப்ளூவேல் அவங்க ஒரு எடுத்துக்காட்டு சொன்னாங்க. நான் நிறைவா பேசும்போது அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு ஒரு அசம்பாவிதம் ஒரு வாரத்துக்கு முன்னாக டெல்லியில நடந்திருக்கு. அதை பத்தி பேசுவோம். இப்ப காப்பாத்தாது இன்ஸ்டாகிராம் எங்களுக்கு வேணும், பேஸ்புக்ல பேஸ் பார்த்தா தான் நாங்க ஜாலியா இருக்க முடியும் பேசுவதற்கு ஜோஸ்லின் லூர்து மேரி கலக்குமா? மூன்றெழுத்தில் அறிவும் நான்கெழுத்தில் நியாயமும் நாடு போற்றும் நற்பண்பு கொண்ட நடுவர் அவர்களுக்கும், நீ படித்தால் என்ன படிக்காவிட்டால் எனக்கு என்ன என்று எண்ணாமல் நீயும் படித்தே ஆக வேண்டும் என்று எண்ணி நாள்தோறும் உழைக்கும் ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும், வருங்கால தூண்கள் ஆகிய மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என் முத்தான முதற்கான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஊடகத்தடை எங்கள் குழந்தைகளை காப்பாற்றாது என்று வாதாட வந்துள்ளேன். இன்றைய காலத்தில் ஊடகம் மாணவர்களின் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறியுள்ளது. ஓவியம், நடனம், இசை போன்ற திறமைகளை வெளிப்படுத்தும் மேடையாகவும் அமைந்துள்ளது. நடுவர் அவர்களே, நீங்கள் ஒரு பேச்சாளர் என்பதையும் நான் ஊடகத்தின் வழியாக தான் தெரிந்து கொண்டேன். நீங்கள் தடை செய்ய நினைக்கும் இவ்வூடகத்தின் வழியாக தான் உலக நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஏன், அங்கங்கு நடக்கும் விளையாட்டு, போர் பற்றி இன்னும் நிறைய போட்டிகளையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. எனது எதிரணியினர் வள்ளுவர் வழி நின்று ஊடகத்தடை எங்கள் குழந்தைகளை காப்பாற்றும் என்றார். அதே வள்ளுவர் வழி நின்று ஊடகத்தடை எங்கள் குழந்தைகளை காப்பாற்றாது என்று விவாதிக்கிறேன், கேளுங்கள். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவில்லார் என்னுடைய ரேனும் இல்லர். கல்வி அறிவு ஒருவரின் முக்கியமான செல்வம். அந்த அறிவை ஊடகம்தான் வழங்குகிறது. சில வருடங்களுக்கு முன் பரவிய கொரோனா தொற்று பற்றிய விழிப்புணர்வு மற்றும் அதன் குறித்த தாக்கங்களை இவ்வூடகத்தின் வழியாக தான் தெரிந்து கொண்டோம். ஆம் நடுவர் அவர்களே, உண்மையில் வளர்ந்த நீங்கள் உண்மையை மட்டுமே பேசிய எங்கள் அணியினருக்கு உண்மையாகவே தீர்ப்பு வழங்குமாறு பசுமரத்தாணி போல் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இந்த பக்கம் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, அவசரப்படாங்க, அடிக்கடி பயன்படுத்துவோம். உங்களையுமே நான் அதே சோசியல் மீடியால பார்த்தேன் அப்படின்னு நம்மளை அழகா கோர்த்து விடுறாங்க. இந்த சமூக ஊடகம் உண்மையிலே இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸ்னு சொல்றாங்க. இன்னைக்கு முதல்ல நீங்க ஒரு புத்தகம் எழுதுனீங்கன்னா அந்த புத்தகத்தை பிரசுரங்கள் நோக்கி நீங்க போய் நிறைய குறிப்பிட்ட பப்ளிகேஷன்ஸ் தான் இருப்பாங்க. அந்த புத்தக பிரசுரங்களுக்கு நீங்க போய் கொடுக்கணும். அவங்க புத்தகத்தை ஒத்துக்கிட்டாதான் அந்த புத்தகம் வெளியாகும், அது மக்கள்கிட்ட போய் சேரும், அது எல்லா இடத்துக்கும் போகும். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடக்கிற புத்தக திருவிழாக்களில் செல்ஃப் பப்ளிஷர்ஸுக்கு ஒரு தனி இடம் கொடுத்து யாராவது சுய முயற்சியில தன் புத்தகத்தை தானே வெளியிட நினைத்தாலும் வெளியிடலாம் என்கிற பெரிய வாய்ப்புன்னு இந்த தமிழ்நாடு உருவாக்கியிருக்கு. எப்படி புத்தகங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதோ அதே போல கிரியேட்டர்ஸ் முன்னாடிலாம் வாய்ப்பு தேடி நீங்க அலையணும், ஊரா போகணும், பெரிய இடங்கள்ல மாநகரங்கள்ல நீங்க போய் மண்டிட்டு கிடக்கணும். ஆனா இன்னைக்கு இப்படி கிடையாது. ஒரு சாதாரண குட்டி கிராமத்துல
ஒரு 5 பேர் சேர்ந்து இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு சமைச்சு இந்தியாவிலேயே அதிக பின்தொடர்பாளர்களை கொண்டிருக்கிற கிராமத்து சமையல் யூடியூப் சேனலால இவ்வளவு தூரம் வளர முடிஞ்சதுன்னா அதுக்கு காரணம் இந்த சோசியல் மீடியா. இப்போ சொன்ன மாதிரி உங்களே இதுல தான் பார்த்தோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி இருக்கிறாங்க எங்க சொந்த ஊர்ல, கல்லல்ங்கிறது எங்க கிராமம், அதுக்கு உள்ள தேவைப்பட்டுக்கிறது பூர்வீகம். 2 நாள் மணி மஞ்சள் முடிஞ்சது. அங்கே ஒரு பாட்டி, நான் போகும்போதெல்லாம் எப்போ சென்னையில இருக்க இந்த சிறகடிக்கு ஆசையில வர்றானே களவாணி பைய, அப்ப நான் பார்த்தா அடிக்காம விட்டுறாத அப்படிங்கும். இந்த பாண்டியன் சோர்ஸ் அந்த பையன் பாண்டி பாவமப்பா அப்படிங்கும். என் சீரியலை எப்ப பார்த்தா இந்த லூசு நம்பிக்கிட்டே இருக்கு, அப்ப நான் விட்டுருவேன், பெருசா கண்டுக்க மாட்டேன். பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு, வெற்றியாளர் அறிவிச்சுட்டாங்க. எங்க ஊர்ல கட் அவுட்ல அடிச்சு கொண்டாடுறாங்க. நான் மகிழ்ச்சி பொங்க எங்க ஊருக்கு போறேன். அந்த பாட்டி வந்துச்சு, எனக்கு பேரானந்தம். நேரா வந்து அப்படியே கண்ணத்தை உருவி முத்த கொடுத்து சொல்லிச்சு, பிக் பாஸ்ல அருமையா நடிச்ச என் ராசா அப்படின்னு. ஏ கிளவி, சீரியல்ல வந்து பூரா உண்மையான ஆளு, பிக் பாஸ்ல நடிச்சேன், நல்ல வேலை வெளியே பேசியிருந்தா அவன் நடிப்புக்காரன் போறதுன்னு ஓட்டு போடாம இருப்பாங்க, பரிசீலிக்காம. சந்தேகம் மக்களுக்கு சோசியல் மீடியால. நான் பிக் பாஸ் முடிச்சு வர்றப்ப நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கே அது டவுட் இருந்தது முன்னாடி, எப்படி 20 பேருக்கு ஒரு அடுப்புல சமைக்க முடியும்னு. உள்ள போனா தெரியுது இடுப்பு கெடுக்க நம்ம தான் சமைக்கணும்னு. சமைக்கிறது எப்படி ஒரே ஆள் எல்லாரும் செய்ய முடியுங்கிற டவுட் இருந்தது. டாஸ்க் எல்லாம் உண்மையா, செல்போன்லாம் கொடுக்க மாட்டாங்களா, உங்களுக்கு உள்ள லீவ் இருக்குமா, அப்படி 1008 டவுட் இருந்துச்சு எல்லாருக்கும். வெளியே வந்து ஒரு ஆள் கேட்டாங்க, தம்பி உள்ள 105 நாளும் தலையில வச்சிருந்தீங்களே அது விக்கா அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட. டேய் உனக்கு வேற சந்தேகமே கிடையாதா? இப்படி எல்லாருக்கும் பல்வேறு சந்தேகம் இருக்கு. உண்மை தன்மையோடு நம்மள நெருக்கத்துக்கு அழைத்து செல்வதற்கு இந்த சோசியல் மீடியா இன்னைக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா மாறி இருக்குன்னு அவங்க பேசியிருக்காங்க. நிறைவா அந்த பக்கம் சோசியல் மீடியாலாம் வேணாங்க, இந்த சொசைட்டியை கெடுக்கிறது அதான ஆணித்தரமா பேசுறதுக்கு ஆரோக்கிய அனிசியா இல்லையா, அவங்க அந்த பக்கம் இருக்கிறாங்க. ஸ்வேகா போகுமா, கடுமையா பேசுங்க. தாய் தந்த அன்பு மொழி, தந்தை சொன்ன அறிவு மொழி, ஆரிராரோ சொல்லி தந்த மொழி, சிதையாத ஓத்தேன் மொழி, அதுவே என் தாய் மொழியான தமிழ் மொழி. உம்மை வணங்கி எனது உரையை துவங்குகின்றேன். நான் இன்று வாதாட எடுத்துக்கொண்ட தலைப்பு சமூக ஊடக தடை எங்கள் குழந்தைகளை காப்பாற்றும் என்பதே. எங்க எதிரணியில் இருக்கவங்க சொன்னாங்க, கோவிட்-19 காலத்தில் ஊடகங்கள் மூலம் சில விழிப்புணர்வு கிடைத்தது என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் கோவிட் காலத்தில் சரியான விழிப்புணர்வுகள் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பாடப்புத்தகங்கள், அரசு அறிவிப்புகள் மூலமும் கிடைத்ததே தவிர ஊடகங்கள் மட்டும் இதற்கு காரணம் அல்ல. அதனால் ஊடகங்கள் இல்லாமல் விழிப்புணர்வு இல்லை என்ற எதிரணியின் வாதம் முழுமையாக சரி அல்ல என்பதை நான் வாதிடுகிறேன். நடுவர் அவர்களே, மாணவர்கள் அறிவை பெறுவதற்கான முதன்மை வழிகாட்டிகள் ஆசிரியர்கள், பள்ளி, அரசு அறிவிப்புகள், பாடப்புத்தகங்கள் ஆகும். இவை இல்லாமல் கல்வி கற்கவே முடியாது. ஆனால் ஊடகங்கள் இல்லாமல் கூட கல்வி கற்க முடியும். இதுவே ஊடகங்கள் அவசியம் இல்லை என்பதற்கான தெளிவான சான்று என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன். மேலும் சமூக ஊடகங்களில் கிடைக்கும் தகவல்கள் அனைத்தும் சரியானதா தவறானதா என்பதை மாணவர்கள் எளிதில் அடையாளம் காண முடியாது. மேலும் சமூக ஊடகங்கள் அறிவுக்கான ஒரே வழிகாட்டி என்றும் அவசியமான ஒன்று என்றும் கூற முடியாதல்லவா? நடுவர் அவர்களே, அன்று ஊரில் யாரோ ஒருவரிடம் இருந்த தொலைபேசி இன்று அனைவரின் கையிலும் உள்ளது. அன்று எங்கெங்கோ இருந்த சொந்தங்களிடம் பேசுவதற்கு மிக ஆர்வமாக அந்த தொலைபேசிக்காக காத்திருந்தோம். ஆனால் இன்று அருகில் இருக்கும் சொந்தங்களிடையே வாட்ஸ்அப், ட்விட்டர் மூலம் பேசிக்கொள்கிறோம். இன்றைய குழந்தைகளிடையே ஊடகத்தை தடை செய்த பிறகுதான் கல்வியில் மதிப்பெண்கள் 2 முதல் 3% உயர்ந்திருக்கின்றன என்று ஆய்வுகள் தெளிவுபடுத்துகின்றன. இது குழந்தைகளிடையே பரவி வரும் ஒரு கொடிய நோயாகவே மாறி வருகிறது அல்லவா? இதற்கெல்லாம் காரணம் ஊடகம். ஊடகம் ஊடகம் மட்டும்தான். எனவே அதை தடை செய்வதன் மூலம் குழந்தைகளை அதிலிருந்து காப்பாற்றலாம் அல்லவா? அன்று அம்மா விளையாடியது போதும், உள்ளே வாடா என்று கூப்பிட்டார்கள். ஆனால் இன்று கொஞ்ச நேரமாவது வெளியே போய் விளையாடம்பா என்று அம்மா சொல்கிறார்கள். இதற்கு காரணம் அவர்கள் முழுமையாக ஊடகத்தில் மூழ்கி கிடப்பதுதானே. ஊடகம் என்பது ஒரு இருமுனை வாள். தவறானவர்கள் கையில் இருந்தால் அது அவர்களுக்கே அழிவை உண்டாக்கும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, கண்களை கட்டி மனதை கவரும் ஊடகம் காலத்தை திருடும் மறைமுக ஆயுதம். உண்மை மறைந்து போய் பெருகும் உலகம், உறவுகளை பிரிக்கும் இந்த ஊடக பழக்கம். குழந்தைகளை காக்க ஊடக தடை அவசியம். முடிவாக, ஊடகம் என்பது ஒரு விருப்பம் மட்டுமே.
அது குழந்தைகளுக்கு அவசியம் அல்ல. எனவே சமூக ஊடக தடை எங்கள் குழந்தைகளை காப்பாற்றும் என்ற கருத்தை கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா பேசினாங்க. இந்த கொரோனாக்கு முன்னாடி பின்னாடி நிச்சயமா வாழ்க்கையை பிரிச்சிடலாம். நம்ம கிமு கிபி அதுக்கு பிறகு கோமு கோப்பின்னு மாறிட்டோம். முன்னாடி இருந்த வாழ்க்கை முறைக்கும் பின்னாடி இருக்கிற வாழ்க்கை முறைக்கும் அப்படியே வேறுபாடுகளா இருக்கு. கொரோனாக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் கண்டிப்பா சொல்லுவேன், வீட்டில் யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா நம்மெல்லாம் ரூமுகளுக்குள்ள இருந்தோம்னா ஹாலுக்கு வந்துருவோம். பெரியப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு, முறுக்கா சீவலான்னு தெரியலையே, மிச்சர் எந்த கடையில் வாங்கினான்னு தெரியல, கஞ்சப்பா இவன் கொஞ்சமா வாங்கிட்டு வந்திருப்பான், எதையா ஒன்றதை பார்த்து வந்து நின்றுப்போம். அத்தை வந்துட்டாங்க, பெரியம்மா வந்துட்டாங்க. இப்ப வீட்டுக்குள்ள சொந்தக்காரன் வந்தா அது வரைக்கும் ஹால்ல இருந்து டீ பார்த்து ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறான். இவன் முகத்துல ஏறா முடியும், பெரியப்பா வந்திருக்காரா, அதுக்கு என்னென்ன சொல்ற, சீக்கிரம் காப்பி கொடுத்து அனுப்பி கொடுங்க அப்படின்னு கதவுக்குள்ள சாத்திக்கிட்டு இந்த சோசியல் டிஸ்டன்ஸ்னு ஒண்ணு கோவிட்ல பழகணும்ல, அந்த சோசியல் டிஸ்டன்ஸை மொபைல் போன் நமக்கு பழக்கப்படுத்தி இன்னைக்கு அம்மா அப்பா கூடயே பிள்ளைகள் ஒரு சோசியல் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பிரிவினையை ஏற்படுத்தினதுக்கு சமூக ஊடகத்துக்கு மிக நிச்சயமா ஒரு பங்கு இருக்கு. அது மாற்றுக்கிறதே கிடையாது. நிறைவாக இந்த பட்டிமன்றத்துல ஆரோக்கிய அனுஷியா ஆரோக்கியமா பேசுங்க போங்க. நல்ல கைதட்டலோட எல்லாரும். இந்த மேடையில் இருக்க மட்டும்தான் கைதட்டுறாங்க, நீங்களா அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிட, பயப்படாதீங்க. ஒரு ஆண்டு விழால பட்டிமன்றம் நடத்துகிற துணிவு எனக்கு தெரியும் தமிழ்நாட்டிலே அடைக்கல அன்னை மேல்நிலைப்பள்ளிக்கு மட்டும்தான் இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய கைதட்டு கொடுக்கலாம். பேசுங்க. அது பாவம் பரிதாபம் பாக்குது, என்னடா என்னை வர சொல்லிட்டு நீயே பேசிக்கிட்டு இருக்க. பேசுங்க பேசுங்க. கொங்குமலை சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்க மலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தந்த தங்கத்தமிழ் மொழியில் தொடங்குகிறேன் எனதுரையை. ஆன்றோரே சான்றோரே என்னை போன்றோரே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். நான் இன்று வாதாட வந்துள்ள தலைப்பு ஊடக தடை எங்கள் குழந்தைகளை காப்பாற்றாது. முதலில் ஊடகம். ஊடகம் என்பது மக்களின் அறியாமையை குறைத்து அறிவை பெருக்குவதாகும். அடுத்தபடியாக ஊடக தடை. ஊடக தடை என்பது மக்களின் அறிவை குறைத்து அறியாமையை பெருக்குவதாகும். ஊடகம் நமது நாட்டை எத்துணை உயர்த்திருக்கிறது என்பதை கூறுகிறேன், கேளுங்கள். மகாகவி பாரதி கூறுகிறார், எவனையும் வெற்று காகிதம் என்று நினைத்து விடாதே, ஒரு நாள் பட்டமாய் பறப்பான், நீயும் மண்ணாதுதான் பார்க்க வேண்டும் என்று. சுற்றி இருந்த நாடுகள் நம்மை வெற்று காகிதமாக பார்த்தபோது நம்மையும் மண்ணாந்து பார்க்க செய்து நீங்கள் தடை செய்ய நினைக்கும் இந்த ஊடகம் தானே. இந்த வளர்ச்சியை ஒரு சில வரிகளில் பாடுகிறேன், கேளுங்கள். சுற்றி நின்று பார் ஊரே பார்க்க களம் காண்பான், புன்னகையில் சேனை வாழ ரணம் காண்பான், உன் பேரை சாய்க்க பல யானைகள் சேர்ந்த போதே நீ சிங்கம்தான். அவ்வளவு ஏன், தமிழ்நாட்டின் கடைகோடியான ராமேஸ்வரத்தில் பிறந்தவர்தான் ஏவுகணை நாயங்கள். கணக்கானுங்கள் என்று சொன்னவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். கடைகோடியில் பிறந்தவர் கடைசியில் வளர்ந்து நின்றதோ டெல்லியில். 20 ஆண்டுகளுக்கு முன்னரே ஊடகம் என்னும் கருவி அவர் கையில் கிடைத்திருந்தால் இந்தியா எப்பொழுதோ வளரசாகி இருக்கும். நடுவர் அவர்களே, ஒரு பாட்டு இருக்கு, கைய கட்டி நிக்க சொன்னால் காட்டு வெள்ளம் நிக்காது. இன்றைய காலகட்டத்தில் ஊடகம் என்பது எல்லாராலும் விரும்பக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது. நீங்கள் என்னதான் வேலி கட்டி தடை போட்டாலும் ஊடகம் என்பது காட்டு வெள்ளம் போன்றது. அது குழந்தைகளுக்கு எவ்விதத்திலும் உதவாது, எவ்விதத்திலும் காப்பாற்றாது. ஆமாம், ஊடகத்தை தடை செய்தால் மட்டும் குழந்தைகள் வளர்ந்து விடுவார்களா என்ன? நிச்சயம் இல்லை. இன்று முக்கால்வாசி மக்கள் மற்றும் குழந்தைகளின் உயர்வுக்கு துணை புரிவது இல்லை இல்லை பெருந்துணை புரிவது நீங்கள் தடை செய்ய நினைக்கும் இந்த ஊடகம் தானே. ஏன் எனது எதிரணியினரே அவர்களுக்கு தேவையான கருத்துக்களை இந்த ஊடகத்தில் இருந்து தானே எடுத்துக்கொண்டார்கள்? இல்லை என்று சொல்லுங்களேன் பார்ப்போம். நடுவர் அவர்களே, எங்கள் எதிரணியினருக்கு ஒரு சில அறிவுரைகள் கூறுகிறேன், கேளுங்கள். ஊடகத்தை தடை செய்ய வேண்டும் என்று துடிக்கிறீர்களே, வீட்டில் பெற்றோர் ஆசிரியர் துணையின்றி படிக்கும் பொழுது உங்கள் பாடத்தில் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் அப்போது இந்த சமூக ஊடகத்தை தானே நாடுவீர்கள். நீங்கள் ஊடகத்திடம் ஏதேனும் கேள்வி கேட்கும் பொழுது தெரியாது முடியாது என்று பதிலளித்ததுண்டா? அல்ல,
அல்லது ஒரு கேள்வியை பலமுறை கேட்கும் பொழுது மனிதர்கள் போல முகம் சுழித்ததுண்டா? இல்லை. அப்பேற்பட்ட ஊடகத்தை தடை செய்ய வேண்டும் என்று பேசுகிறீர்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? இது முறையா என்ன? நடுவர் அவர்களே, ஊடகத்திற்கு நாம் அடிமையாகாமல் ஊடகத்தை நம் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கும் பொழுது அவற்றிற்கு கட்டுப்பாடு என்பது அவசியமே இல்லையே. மக்களே, ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். உங்கள் உள்ளத்திலேயே ஊடக தடை வேண்டாம் என்ற நிலை வந்துவிடும். என்ன, நான் சொல்வது சரிதானே? எனவே ஊடக தடை என்பது கையில் வெண்ணெயை வைத்துக் கொண்டே நெய் களைவதற்கு சமம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. இதை நீ நம்பினால் உங்களுக்கு நன்மை. எனவே மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, உங்களின் தீர்ப்பு தென்றல் மல்லிகையாய் விளங்கும் எங்கள் அடிப்பக்கம் வீசட்டும் என ஆணித்தனமாக கேட்டுக்கொள்கிறேன். உண்மையை சொல்ல எனக்கில்லை தயக்கம், இனியும் தேவையில்லை விளக்கம். பேசி முடிக்கிறேன். வணக்கம். ஆரோக்கிய விஷயம் எனக்கு மட்டும்தான் அறிவுரை வழங்கல, மற்ற எல்லாருக்கும் அறிவுரை வழங்கி இருக்கிறாங்க. நல்ல கைத்தட்டல் கொடுங்க. உட்காருங்க. நீங்க சரியான முறையில நல்ல வாசிப்பும் பயிற்சி இருந்தா அடுத்த 10 ஆண்டுகள்ல இதே போல ஒரு மேடையில நடுவரா உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அழகா பேசுறாங்க. நல்ல திறன், ஆற்றல். 6 பேருக்குமே எல்லாம் நல்ல கைத்தட்டிருங்க ஒரு முறை. என்ன நடுவுல மட்டும்தான் ஒரு ஆம்பளை பையதா உட்காந்துருக்கேன். அந்த பக்கம் ஒவ்வொருத்தனா உட்கார்ந்து தான் கொஞ்சம் அது வெக்கம்லாம் கைதட்டா மாதிரி விட்டேன். உடனே தான் கேட்டுட்டு இருக்கேன். ஒரு ஆம்பளை பையலாவது பட்டிமன்றத்தில் உட்கார்ந்துருக்கலாம்ல. வெறும் மகளிர் மன்றம் மாதிரி போயிட்டு இருக்கு பட்டிமன்றம். பரவாயில்ல, அடுத்த ஆண்டு ஆண்கள் அதிகப்படியா உட்கார்ந்துருப்பீங்க என்ற நம்பிக்கையோடு இது முக்கியமான ரொம்ப சென்சிபிளான தலைப்பு. நான் வரும்போது என்கிட்ட அண்ணன் பீட்டர் கேட்டாங்க, தம்பி நல்லா பேசிடுவீங்களா அப்படின்னாங்க. அது தெரியாம வர சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல மாணவர்கள்ட்ட நல்லா பேசுவீங்களா அப்படின்னாங்க. இல்லனே, நான் ஆண்டு விழாக்கு போனா பொதுவா பெற்றோர்கள்ட்ட தான் நிறைய பேசுவேன், அங்க பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு பெற்றோர்கள்ட்ட நிஜமாவே நான் போகிற எல்லா ஆண்டு விழாக்களிலும் இந்த தலைப்பை தான் பேசிட்டு வர்றேன். மொபைல் போனை உங்க குழந்தைகள் யூஸ் பண்றத எப்படி டைரக்ட் பண்ண வேண்டியது இருக்கு, எப்படி கட்டுப்படுத்தி கையாண்டு வழிநடத்தி செம்மைப்படுத்த வேண்டி இருக்குங்கிறத எல்லா பள்ளிக்கூடத்திலையும் பேசுறேன். இங்க அதை பேச முடியாது. ஏன்னா பெற்றோர்கள் பூரா இன்னும் வீட்டுல கடுமையா உழைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பிள்ளைகளுக்காக நினைக்கிறேன். ஆங்காங்கே ஒரு 50-60 பெற்றோர்கள் இருக்கிறாங்க. மாணவர் கூட்டம் நிறைந்து இருக்கிற ஆண்டு விழாவில் இந்த தலைப்பை பத்தி சில விஷயங்களை பேசிட்டு இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப மனசுக்கு கஷ்டமான சமீபத்தில் நான் கேள்விப்பட்டதும் ரொம்ப உடைஞ்சு போன ஒரு செய்தி. போன வாரம் டெல்லியில, இந்தியாவின் தலைநகரமா இருக்கிற டெல்லியில ஒரே வீட்டில் இருக்கிற 3 பெண் குழந்தைகள், 12, 14, 16 வயசு அக்கா தங்கச்சி 3 பேரும். இந்த 3 பிள்ளைகளும் சேர்ந்து லெட்டர் எழுதி வச்சிருக்கிறாங்க. நாங்க கல்யாணம் பண்ணா கொரியன் காரனை தான் கல்யாணம் பண்ணுவோம். எல்லா பிள்ளைகளுக்கும் அதே கனவுதான், தெரியுதா சத்தா? 12, 14 வயசுல நீ கல்யாணத்தை பத்தி நினைக்கிறதே அயோக்கியத்தனம். இதுல கொரியா காரணத்தை கல்யாணம் பண்ண நினைக்கிறது அதை விட பெரிய அயோக்கியத்தனம். நீ நடந்ததுங்க நிஜமாவே. நம்ம ஒரு நார்த் இந்தியால ஒரு பொண்ணு கொரியால இருக்கிற ஒருத்தரை லவ் பண்ணி அவர் அங்கிருந்து ட்ரெயின்ல வர்றாரு இந்த பிள்ளைய பாக்குறதுக்கு. இன்னைக்கு நாடு விட்டு நாடு திருமணம் செய்யறது ஒரு பேஷனா மாறிடுச்சு. கொரியால இருந்து அவர் வர்றாரு, இந்த பிள்ளை பூவோட ரெடியா இருக்கு. ட்ரெயினை விட்டு அவர் இறங்கணும்னு இந்த பிள்ளை மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. ஏன்னா கொரியால இருந்து வர்றாரு நினைச்சா அவர் நம்ம ஊர்ல பொறி விற்கிறவரோட படு கொடூரமா இருக்கிறாரு. பல்லெல்லாம் விலகி மூஞ்சிலாம் வீங்கி மியா மியான்னு வர்றாரு. நீங்க பாக்குறீங்கல்ல போன்ல, அது என்னது, என்ன கேம்மா அது, ஸ்னாப்சாட்டா? ஸ்னாப்சாட் யூகேம்ல எல்லாம் ஃபில்டர்ஸ் போட்டு முழுன்னு எவன் ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் தெரியாம மழுக்கு மூஞ்சியா வர்றான் இல்ல, அதே மாதிரி நேர்ல எல்லா கொரியாக்காரனும் இருக்க மாட்டான். யாரோ 4 பேர் தான் அப்படி இருக்காங்க. நீங்க கொரியாக்காரத்தை கல்யாணம் பண்ண நினைச்சிட்டு வைங்களேன், அவர் பொறி விற்கிற விட மோசமா தான் இருப்பாரு. ஆனா ஒரு நிஜத்தை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு ஏன் கொரியன்ஸ் டிராமாவையும் K-pop பாடல்களையும் கொரியன் சீரீஸையும் நம்ம விரும்பி பார்க்கிறோம் தெரியுமா? உளவியல் ரீதியான அறிக்கை சொல்லுது, அவர்கள் கலாச்சாரம் நம்மோடு ஒன்றுபடுகிறதுன்னு சொல்றாங்க. அவங்கள அப்பா அம்மாவை மாப்பான்னு தானே கூப்பிடுறாங்க. எல்லாம் கொரியன் சீரீஸ் பார்க்கறாளுதான். ஏன் அவங்க அப்படி கூப்பிடுறாங்க? ஏன் அவங்க கலாச்சாரம், ஏன் அவங்க பண்பாடு அப்படி இருக்கு தெரியுமா?
நீங்கள் எல்லாம் மாறுதட்டி கொள்ள வேண்டிய விஷயம், 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக கன்னியாகுமரியில் இருந்து போன செம்பவளம் என்ற ஒரு தமிழ் பெண் கொரியாவின் மகாராணியாக அவர் எல்லோரையும் ஆட்சி செய்திருக்கிறாள் என்றால், கொரியாவை ஆட்சி பண்ணது ஒரு தமிழ் பெண்ணு. இன்னைக்கு நம்ம தமிழ் பிள்ளைய அந்த கொரியாக்காரனை பார்த்துட்டு, இப்ப டெல்லி சம்பவத்துக்கு மறுபடியும் உங்க எல்லாரையும் கூட்டி போறேன். அந்த 3 பிள்ளைகளும் நாங்க கொரியாக்காரனை தான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு எழுதி வச்சுட்டு கொரியன் லவ் கேம்னு ஒரு கேம் விளையாடி இருக்கு செல்போன்ல. எப்படி ப்ளூ வேல் கேம் பத்தி இந்த தலைமுறைக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நாங்கெல்லாம் அதை பார்த்து வியந்து ஆத்தி அப்படின்னு சொல்லி எல்லாரும் போன்ல இந்த கேம் இருக்கான்னு செக் பண்ணாங்க. போயிட்டு பேரண்ட்ஸ் எல்லாரும் போய் நம்ம பிள்ளைகள் விளையாடுதோன்னு. இன்னைக்கு மறுபடியும் எல்லாரும் போய் கொரியன் லவ் கேம் இருக்கான்னு உங்க பிள்ளைகள் வச்சிருக்கான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா அந்த கேம் ஒவ்வொரு டாஸ்கா கொடுத்துட்டு வருது. கடைசியா அந்த 3 பிள்ளைகளும் ஒரே நாளில் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார்கள் என்ற செய்தி இந்தியாவை உலுக்கி இருக்கிறது. அந்த கேம் சொல்லி இருக்கு. அந்த கேம்ல ஒரு விர்ச்சுவலான கொரியன் மென் வர்றான். அவன் எப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இதை செய்யி, அதை செய்யி, கொரியன் பாட்டு பாடு, கொரியன் டயலாக் பேசு, கடைசியா செத்து போன்னு சொல்லியிருக்கேன். அந்த 3 பிள்ளையும் செத்து போச்சு. யாராலையும் எதுவும் கேட்க முடியல. இது நடந்த செய்தி, விளையாட்டு இல்ல. இப்ப இவ்வளவு சென்சிட்டிவான சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணணுமா வேணாமாங்கிறதா இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு இல்லையா? இந்தியாவில் கொஞ்ச நாளைக்கு, சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சோசியல் மீடியா அப்ளிகேஷன் தடை செய்யப்பட்டுச்சு. டிக்டாக்னு பேரு. அந்த டிக்டாக் ஊடகத்தை நீங்க எல்லாம் பார்க்கல, நாங்கெல்லாம் பார்த்து மனசு நொந்து போயிருக்கோம். நம்ம பக்கத்து வீட்டில் காலையில் எந்திரிச்சு கோலம் போட்டு பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து வேலைக்கு செல்வதாகவோ அல்லது வீட்டில் இருந்து கணவரை பிள்ளைகளை பாதுகாக்கிறவோ இருக்கிற ஒரு குடும்ப பெண் திடீர்னு டிக்டாக்ல பார்த்தா பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா ஆடுறத பாக்குறப்ப நமக்கு நெஞ்சு வலிக்குது. எங்க பக்கத்து டக்காவா இது, சாமி வந்த மாதிரிலாம் ஆடிக்கிட்டு இருக்கு. ஒரு சென்சார் இல்லாத சூழலில் டிக்டாக் தள்ளப்பட்டு மிக மோசமான காணொலிகளால் அந்த ஊடகம் அசிங்கங்களால் நிரப்பப்பட்டு தடை செய்யப்பட்டுச்சு. அது தடை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் அதுல இருந்து மீண்டு வந்தாங்கன்னு சர்வே சொல்லுது. இது உண்மை. இது சும்மா வாயில போற போக்குல எடுத்து வைக்கல. இன்னொரு சோசியல் மீடியால இருக்கிற ரொம்ப பெரிய டிராபேக், முன்னாடிலாம் ஊர்ல யாராவது புரணி பேசிட்டு இருப்பாங்க, எதையாவது ஒன்று போற போக்கில் கிளப்பி விடுவாங்க. சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் வாட்ஸ்அப்ல வர்றதை பூரா நம்புறாங்க சார். எது வந்தா நம்புறேன். தட்டையும் டம்ளரையும் எடுத்து டிங் டிங்னு அடிச்சா கொரோனா ஓடி போயிரும் கிளப்பி விட்டு அதையெல்லாம் நம்புறாங்க சார். கொரோனா என்ன கொரிலா பிறக்கா? நீங்க டிங் டிங்னு அடிச்ச உடனே யாராவது பைத்தியக்காரன் நம்மளோட கவனமா இருக்க ஓடுறதுக்கு? அது வைரஸ். சோசியல் மீடியால கோவிட்ல இருந்து வெளியே வரும், இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, அதை சாப்பிட்டு செத்தவனே நிறைய பேர் இருந்திருப்பேன். கண்டதையும் கிளப்பி விட்டு சொல்றதெல்லாம் நம்பி சமூக ஊடகம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற குரலையே மறக்கடித்து அறிவிலிகளாக ஒரு பெரிய சமூகத்தை உருவாக்கி இருக்கு. இவ்வளவு டேஞ்சரான சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வியை ஒரு பக்கம் வச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க சொன்னதெல்லாம் எடுத்து நீங்க பார்க்கும்போது ஒரு விஷயம் உண்மை. சமூக ஊடகத்துல ட்ரெண்டிங்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த ட்ரெண்டிங்கிற வார்த்தைக்கான ஆயுள் காலம் எவ்வளவு தெரியுமா? அதிகபட்சம் சில மணி நேரங்கள் தான். இப்ப அப்துல் கலாம் ஐயாங்கிற பேரு இன்னும் 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் இந்த மண் இருக்கிற வரைக்கும் இருக்குல்ல. பாரதியுடைய பேரு, காந்தியுடைய பேரு, திருவள்ளுவரின் பேரு இந்த நிலம் உள்ள வரைக்கும் இருக்குல்ல. ஆனா சோசியல் மீடியால வர பிரபலங்கள் இருக்காங்கல்ல, ஏன்னா செத்த பயல அப்படிங்கிற ஜிபி முத்து சோசியல் மீடியால நீ செத்து போயிட்டாரு. இப்ப யாரும் அவரை பத்தி பேசுறது கிடையாது. ஏங்க அப்படின்னு கூமாப்பட்டுல இருந்து ஒரு தப்பி வந்தான். அதை எல்லாரும் பெருசா பேசிட்டு இருந்தாங்க. அடுத்து வேற ஒருத்தர் பின்னாடி போயிட்டோம். அடுத்து சூப்பர் ஸ்டார் ரசிச்சுட்டு இருந்தவங்க வாட்டர்மெலான் ஸ்டார் ரசிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அவர் காணாம போயிட்டாரு. அடுத்து வேற ஒருத்தர், அடுத்து பம்கின் ஸ்டார், எலுமிச்சம்பழ ஸ்டார், புளியங்கா ஸ்டார் வந்துகிட்டே இருக்கிறாங்கல்ல. ஆனா இன்னைக்கு ஒரு செஸ் ஸ்டார் ஒருத்தரை சோசியல் மீடியா கொண்டாடு. கூஃபி ஜென் செஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி. அந்த பையன் வந்து பெரிய கிராண்ட் மாஸ்டர். நம்ம எல்லாருக்கும் நீங்க எல்லாரும் குகேஷ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரக்யானந்தா பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. இவங்க எல்லாம் இந்தியாவிற்காக சர்வதேச அளவுல செஸ் விளையாடி கிராண்ட் மாஸ்டர்ங்கிற பேர் வாங்கின யங் செஸ் சாம்பியன்ஸ் இல்லையா? இந்த கூஃபி ஜென் அப்படிங்கிற பையன் 2025 போன வருஷம் நவம்பர் 19ஆம் தேதி எப்படி செஸ் விளையாடுறதுன்னு ஒரு வீடியோவை இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவேற்றம் பண்றார். செஸ் விளையாடுறத பத்தி எல்லாருக்கும் எஜுகேட் பண்றார். அப்புறம் போக போக அவர் விளையாடுகிற
விளையாடுற செஸ் போட்டி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதுல மீம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதை காமெடியா அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறவர் ஒரு 140 வீடியோ போட்டதுக்கு அப்புறம் 1-to-1 செஸ் விளையாட கூப்பிடுறாரு எல்லாரையும். ஆன்லைன்ல எல்லாரும் chess.comங்கிற ஒரு ஆப்ல விளையாடுறாங்க. இப்ப தோத்து போனவன் என்ன பண்ணணும் தெரியுமா? அவருக்கு டான்ஸ் ஆடி வீடியோ போடணும். இப்படி எல்லாரையும் கலாய்க்கிறாங்க தம்பி. சில பேர் வாடா எங்க ஏரியாக்குன்னா பஸ் பிடிச்சி அவங்க ஊருக்கே போய் விளையாண்டு வராப்ல அந்த தம்பி. செஸ் விளையாடுறாரு, போய் தோத்து போறையில டான்ஸ் ஆட வைக்கிறாரு. இப்படி 20 எபிசோடு. 20வது எபிசோடுக்கு கீழே ஒரு மெசேஜ் வருது. 1 vs 1 நீங்க போய் அவருடைய கமெண்ட்ல போட்டா அவரோட விளையாட வருவார். 1 vs 1 போட்டது யார் தெரியுமா? 20வது வீடியோல விஸ்வநாதன் ஆனந்த். எல்லாரும் கை தட்டுங்க, எல்லாரும். 5-time world champion, India's first grand master, அர்ஜுனா விருது பெற்றவர். அவரு கூப்பிடுறாரு வாடா விளையாடுன்னு. இந்த பையன் போறான், அவரோட விளையாடுறான், தோத்து போறான். இப்ப அவர் சொல்றாரு இப்ப நீ டான்ஸ் ஆடு. அந்த பையன் டான்ஸ் ஆடுறான். இதன் தாக்கம் என்னவானது தெரியுமா? இன்னைக்கு நீங்க எல்லாம் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்னு கண்ட கேம்ஸ் விளையாடுறீங்கல்ல, இதை விளையாடுறதுக்காகவே ஒரு இளைஞர் பட்டாளம் சோசியல் மீடியால இருக்கு. கேமிங் சேனல்ஸ்னு பேரு. யூடியூப்ல அது நல்ல வருமானமும் கூட. வீட்டுல ஒரு சேரை போட்டு காதுல ஒரு ஹெட்போனை மாட்டிட்டு கேம் விளையாடி பேசி போட்ட பசங்களா இருக்கால, அவன் எல்லாரும் ஃப்ரீ ஃபயரையும் பப்ஜியை விட்டுட்டு செஸ் பக்கம் திரும்பி இருக்காங்க என்ற பெரிய புரட்சியை இந்த சாதாரண இளைஞன் பண்ணியிருக்கான் வெறும் 3 மாசத்துல. இன்னைக்கு அந்த பையனை 10 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க. அந்த பையன் பெரிய கிராண்ட் மாஸ்டர் கிடையாது, அவன் செஸ் சாம்பியன். நல்ல செஸ் விளையாடுறான், அவனுக்கு திறமை இருக்கு. இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி இன்னைக்கு விஸ்வநாதன் ஆனந்த் கூட சேர்ந்து விளையாடுகிற வாய்ப்பை இந்த இளைஞன் இந்த சமூக ஊடகத்தின் மூலமா தான் பெற்றிருக்கேன். வேற எதுவும் அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த பையன் பேசுறான், வாழ்ச்சோன்னே அண்ணன் எங்க அப்பா அம்மா எல்லாம் உங்களுடைய தமிழ் பேச்ச ரொம்ப விரும்பி கேட்போனே, நீங்க எனக்கு வாழ்ச்சோன்னு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன தம்பி பண்ற, இந்த எடிட்லாம் எப்படி பண்றேன்னா, அண்ணா கோயம்புத்தூர்ல ஒரு ஹாஸ்டல் ரூம்ல பிஜில பேயிங் கெஸ்டா உட்கார்ந்துட்டு நானே எடிட் பண்ணி நானே ரெக்கார்ட் பண்ணி நானே அப்லோட் பண்றேன்னு ஒரு தனி இளைஞன் தன் முயற்சியால் ஒரு மிகப்பெரிய அடையாளத்துக்கு வர முடியும்னா அதுக்கு காரணம் இந்த சோசியல் மீடியால நல்லதும் இருக்கு, நீங்க மறந்துடக்கூடாது. இப்ப இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி காட்டுறீங்கல்ல, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் டோலக்பூர்ல சோட்டா பீம் என்ன செஞ்சான்னு போய் தேடி போய் பாக்குறான்ல, இந்த பிள்ளைய பூரா டோரிமான் பின்னாடி தெரியுது இல்ல, இந்த பிள்ளைய பூரா அனிமி பின்னாடியும் ஹினாட்டா பின்னாடியும் போகுதுல்ல. ஃபாதர் சொல்றாரு, அப்படி யாரு தம்பி, நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஃபாதர் நம்ம சூப்பர்மேன் ஃபாதர், இவங்க ஹினாட்டா பின்னாடி தான் ஃபாதர் தராங்க. அந்த பையன் நருட்டோவா, நருட்டோங்க பாருங்க. நம்ம நரசிம்ம அவதாரம் படிச்சு வளர்ந்தோம், அவங்க நருட்டோ பார்த்தே வளர்றாங்க. அவன் மண்டை ஏன் அப்படி நட்டுக்கு நிக்குதுன்னு இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியல. சரி நிறைய பேர் இருக்காங்க, விட்டு தம்பி. இப்ப இவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணி போகுது இல்ல தலைமுறை. இத தமிழ் பக்கம் திருப்புகிற முயற்சியை சோசியல் மீடியா செய்யுது. ஒரு போர்க்களம், ஒரு ராஜா அப்படி கம்பீரமா ஒரு கார்ட்டூன்ல வர ஒரு அனிமி கேரக்டர் மாதிரி ஒரு ராஜா நிக்கிறாரு. ஒரு வீரன் கிளம்பி போறான், வேலை எடுத்துட்டு எங்கடா போற அப்படின்னு ராஜா கேட்கிறாரு. ராஜா முயலை வேட்டையாட போகிறேன். மூஞ்சில காரி துப்புறாரு. ஏண்டா முயல் முடிக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு பெரிய அம்பாடா, இவ்வளவு பெரிய வேளாடா, போய் யானையை வேட்டையாடுறான். அப்ப அவன் சொல்றான், இல்ல ராஜா யானையெல்லாம் மாட்டாது, முயல் தான் மாட்டிரும்லங்கிறப்ப அந்த ராஜா சொல்றாரு, நீ முயலை அம்பால எஞ்சு, அந்த முயல் உனக்கு கிடைக்கிறத விட யானைக்கு குறி வச்சு அந்த யானை மேல அம்பு படாட்டி அதுதான்டா பெருமைன்னு சொல்லி முடிச்ச உடனே திருவள்ளுவர் வர்றாரு அனிமேஷன்ல. அவர் சொல்றாரு, காண முயல் எய்து அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இதுங்கிறாரு. இந்த திருக்குறளை இந்த தலைமுறைக்கு கொண்டு போகிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கார்ட்டூன் அனிமி வேலையை சோசியல் மீடியா செய்யுது. அதை நிறைய பேர் குழந்தைகளுக்கு காட்டுறாங்க. கைதட்டுங்க. இதுவும் இதே சோசியல் மீடியால தான் இருக்கு, இதுவும் இதே சோசியல் மீடியால தான் இருக்கு. ஒரு பக்கம் நம்ம சொன்னோம், இந்த கொரியன் கதை, 3 குழந்தைங்க, டிக்டாக்கு, பொரளி. இன்னொரு பக்கம் சரி இப்ப என்னங்க பண்றது, பெற்றோர்களுக்கு நான் எல்லா பள்ளிக்கூடத்திலையும் போய் வைக்கிற வேண்டுகோள் இதுதான். எது நல்ல பிள்ளை எது கெட்ட பிள்ளை. இப்ப நம்ம நல்ல பிள்ளையா இருக்கணுங்கிறக்காக இந்த தலைப்பு. என் பிள்ளை எதுக்கு இந்த தலைப்பு, என் பிள்ளை எந்த தவறும் செஞ்சிடக்கூடாது, என் பிள்ளை எந்த தப்பான வழியிலையும் போயக்கூடாது, என் பிள்ளை எதுலையும் மாட்டிக்கிற கூடாது. ஒரு பிள்ளை எது நல்ல பிள்ளை கெட்ட பிள்ளைனா ஒண்ணுமே கிடையாது. எந்த பிள்ளை தான் செய்ததை தைரியமாக தன் அம்மாவிடம் சொல்கிறதோ அது நல்ல பிள்ளை. எந்த பிள்ளையால சொல்ல முடியாது அது கெட்ட பிள்ளை. உண்மையை ஒத்துக்கிறீங்கன்னா பெற்றோர் முன்னாடி கை தட்டுங்க. பெற்றோர்கள் பின்னாடி கேக்குதா இல்ல புத்துமைப்பா உட்காந்துருக்கீங்களா ரொம்ப நேரமா? கேக்குதா? கேட்கல பரவாயில்ல பேசுங்கிறீங்களா? ஒரு பையன் அம்மா இன்னைக்கு சுரேஷ் ஒரு சூப்பர் பென்சில் வாங்கிட்டு வந்தான், அவன் பிரேக் போனப்போ ஆட்டையை போட்ட இல்லைன்னு சொல்ல முடியுமா? அம்மா செவுட்ல விட மாட்டாங்க.
ஒரு புள்ள தன் அம்மாவிடம் எதை சொல்ல முடிகிறதோ அது நல்ல புள்ள, உண்மைதானே? பிள்ளைங்க செல்போன் யூஸ் பண்றதை நீங்க தடுக்க சொன்னிச்சு அந்த புள்ள. காட்டாட்டு வெள்ளத்தை கைகட்டி தடுக்க முடியாதுங்கிற சத்தியமான உண்மை. இன்னைக்கு உங்க பிள்ளை கையில இருந்து செல்போன்ல, ஏன்னா நாங்க படிச்ச ஒரு செல் உயிரினா அமீபான்னு, இன்னைக்கு மனுஷன் தான் ஒரு செல் உயிரி ஆயிட்டான். எல்லாரும் ஒரு செல்லோட இருக்கான். இதுல சார்ஜ் குறைஞ்சுன்னா அவன் டொய்கின் ஆயிராயன், அதுல சார்ஜ் மாட்டினா இவன் புச்சிட்டிக்கு ஆயிராயன். காலைல எந்திரிச்ச உடனே ஒரு வயலும் பல்லு தைக்கிறது, பூரா பையிலும் செல்லு தான் தைக்கிறான். பல்லு விளக்குடா, அது அப்புறம் விளக்கிக்கிருவோம், இருமா ஒரு அப்ளிகேஷன். இது பிள்ளைகள் மட்டும் தப்பு கிடையாது. வீட்டுல பிள்ளை வீட்டுக்குள்ள வந்த உடனே அம்மா பாத்துக்கிட்டு இருக்காங்க, சிறகடிக்க ஆசை, ஏய் உள்ள போ அப்படிங்கிறாங்க. அதுவும் சீரியலுக்கு உள்ள போயிட்டேம்மா அப்படிங்குது. ரீல்ஸ் பிள்ளைங்க பாக்குறாங்க, நீங்க பேரண்ட்ஸ் பாக்குறேன்னு நினைக்கிறீங்களா? அவங்க தள்ளுறாங்க. எலும்புச்சம்பளத்தில் தக்காளி பழத்தை பிழிந்து சர்க்கரையை கலந்து உதட்டில் ஒரு வாரம் தேய்த்து வந்தால் உதடு பல பலவன் ஆகிவிடும். திரும்பி பார்த்தா பிள்ளை எலும்புச்சம்பளத்தோடு நிக்குது, வாமா 2 பேரும் சேர்ந்து தேப்போம். பெற்றோர்கள் மேல நிறைய பிள்ளை இருக்கு. நீங்க ஒரே ஒரு விஷயம் தான் செய்ய முடியும். பிள்ளைகள் கை போல செல்போனை வாங்க முடியாது, ஆனா பிள்ளைகள் கூட உட்கார்ந்து நீங்க செல்போன் பார்க்க முடியும். கைதட்டுங்க உண்மையா பெற்றோர்கள். பிள்ளைங்க கூட நீங்க செல்போன் பார்க்க முடியும்ல. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், ஸ்கிரீன் டைமை குறைங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் போன் யூஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரீடமை கொடுத்துருங்க. ஆனா 1 மணி நேரம் என் கூட தான் உட்கார்ந்து போன் பார்க்கணுங்கிற சிஸ்டம்குள்ள வாங்க. உங்க பக்கத்துல உட்காரும் போது எந்த ஆபாசமும் உங்க பிள்ளை கண்ணுக்கு வராது, எந்த அவதூறும் உங்க பிள்ளை கண்ணுக்கு வராது, எந்த தேவையில்லாத உங்க பிள்ளை கண்ணுக்கு தென்படாது. அந்த பிள்ளைக்கு சமூக ஊடகத்துல என்ன கத்துக்கணுமோ அதை கத்துக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுங்க. அதை தவிர வேற வழி கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவன் சொன்னதை தான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். கற்க கசடு அற, கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. சோசியல் மீடியாவை கத்துக்கோங்க, கசடு இல்லாம கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு அது சொல்றபடி நில்லுங்க. வாழ்வில் எல்லோரும் வெற்றிவர்கள் என்று இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன்.